ராஜேஸ்வரி, மின் வாரியத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் அவருக்கு இப்போது ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜாமீனை ரத்து செய்ய கோரி அமலாக்கத்துறை தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட அந்த வழக்கு விசாரணையின் போது கடந்த 8ஆம் தேதியே செந்தில் பாலாஜி தரப்பு அமைச்சராக நீடிக்க அவர் விரும்புகிறாரா என்பது குறித்து அவர் பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் செந்தில் பாலாஜிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தனர். ஆனால் அந்த நோட்டீஸ் இதுவரை தமக்கு கிடைக்கவில்லை என்று செந்தில் பாலாஜி தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இன்று வரை பதில் மனு தாக்கல் செய்யாததால் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் செந்தில் பாலாஜிக்கு கண்டனத்தை தெரிவித்தார்கள். ஏன் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் பதில் மனுவை தாக்கல் செய்யவில்லை என்று அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். இன்னும் 10 நாட்கள் கால அவகாசம் தாங்கள் அளிக்கிறேன் என்றும் அதற்குள் செந்தில் பாலாஜி தரப்பு அந்த பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்ந்து நீடிக்க விரும்புகிறாரா அல்லது அவர் வழக்கின் நியாய மற்றும் அவரது உரிமைகளின் அடிப்படையில் அவர் பதவியை விட்டு விலக விரும்புகிறாரா என்பதை நீதிமன்றத்தில் அவர் தெரிவிக்க வேண்டும் என்றும் அதற்கு அந்த பதில் மனுவுக்கு பின்னர் தான் அமலாக்கத்துறையின் மனு தொடர்பாக உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். ஆனால் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு கடந்த 10-15 நாட்களுக்கும் அதிகமான கால அவகாசம் ஆகியும் இதுவரை செந்தில் பாலாஜி தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்படவில்லை. அதனால் ஏன் தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் உச்சநீதிமன்றம் அனுப்பிய நோட்டீஸ் கிடைக்கவில்லை என்று கூறுவதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும் அமைச்சர் தரப்பில் 10 நாட்களுக்குள் பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணையை ஒத்தி வைத்திருக்கிறார்கள். அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் முன்னாள் அமைச்சராக இருக்கும் போது செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு அவர் ஓராண்டுக்கும் அதிகமாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அதன் பின்னர் அவர் சிறையிலிருந்து விடுதலையானவுடன் மீண்டும் அமைச்சரானார். அவர் அமைச்சரான பிறகு இந்த வழக்கு அமலாக்கத்துறையால் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கில் தான் பதில் மனுவை அமலாக்கத்துறை தாக்கல் செய்த வழக்கிற்கு பதில் மனுவை செந்தில் பாலாஜி தரப்பு தாக்கல் செய்யவில்லை. அதனால் உச்சநீதிமன்றம் இன்று கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இதை தொடர்ந்து செந்தில் பாலாஜி தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகுதான் செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வந்தது செல்லுமா மற்றும் அவருக்கு அந்த ஜாமீன் ரத்தாகுமா என்பது தொடர்பான உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பிக்க இருக்கிறது. ராஜேஸ்வரி.